ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான், சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான். ஆனால் அது காம்ப்ளிகேட்டடாகவே இருக்குல்ல. ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணுவோம். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். நம்ம பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்து வீட்டில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தா அதே டேஸ்ட்டாக இருக்காது, அதே கிறிஸ்பியாகவும் இருக்காது. என்னது ஒன்றுமே புரியலல்ல. ரொம்ப சிம்பிளான விஷயங்க. அதில் இருக்க சின்ன சயின்ஸையும் சின்ன டெக்னிக் ஒன்று இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கிட்டா யார் பண்ணாலும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாஃப்டாக தான் வரும். கேரண்டி 100%. அது என்ன டெக்னிக், அது என்ன சயின்ஸ் நான் சொல்லிக்கிறேன். பண்ணலாமா? என் அன்பு வணக்கம். ஸோ இந்த பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதோட சயின்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நான் முதலே சொன்னேன் இல்லையா. அது ஒன்றும் இல்லை, எந்த பொட்டேட்டோவில் பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். நம்ம வீடு பக்கத்தில் கிடைக்கிற த்ரூ அவுட் த இயர் ஒரு பொட்டேட்டோ கிடைக்கும் இல்லையா, அந்த பொட்டேட்டோவில் பண்ணால் கன்ஃபார்மாக வராது. அதுக்கு ரசட் பொட்டேட்டோஸ்ன்னு ஒரு ஸ்பெஷல் பொட்டேட்டோ இருக்குது. அதில் பண்ணால் தான் பொட்டேட்டோ சிப்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்கட்டும் ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக அருமையாக வரும். அதை நான் எப்படி பக்கத்து வீட்டில் இருக்க நாடர் கடை போய் கேட்குறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்கக்கிட்ட இந்த பேர் சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. பட் இந்த மிட் ஆஃப் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த பொட்டேட்டோஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நிறைய கிடைக்கும். ஊட்டியில் தான் இது விளையுது, ஆனால் இந்த டயத்தில் நிறைய பர்டிகுலராக அதிகமாக விளையுது போல இருக்குது. அதனால் நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்க ஒரு சின்ன கடையில் கூட இந்த ஆகஸ்ட் மிட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கன்ஃபார்மாக இது கிடைக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக அதை வாங்கி நீங்கள் அதை பண்ணிட முடியும். இந்த பொட்டேட்டோஸ் எப்படி இருக்குன்னு அதுவும் நான் காட்டிடுறேன். நார்மலான இந்த மாதம் இல்லாமல் மற்ற மாதங்களில் கிடைக்கணுன்னா நீங்கள் சொல்லி வச்சு வாங்கி நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பொட்டேட்டோஸ் வந்து இந்தியாவில் இப்படி கிடைக்குது. நான் வந்து UK கனடாவில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் US கனடாவில் இருந்தீங்கன்னா அங்கே வந்து ஐதாஹு பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. அதுவும் இதே பொட்டேட்டோ தான், அங்கே சொல்கிற பேர் மட்டும் வேறு. இதே யூரோப் UKலலாம் இது வந்து மேரிஸ் பைப்பர் பொட்டேட்டோன்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இதே பொட்டேட்டோ தான் யூரோப்பில் இது சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் பொட்டேட்டோஸ் தான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணாலும் இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதில் பண்ணால் யார் பண்ணாலும் சிப்ஸு பர்ஃபெக்டாக வரும். அதுக்கு காரணம் வந்து ரெகுலர் பொட்டேட்டோவில் வந்து உள்ளே இருக்க ஸ்டார்ச்சை அது ரிலீஸ் பண்ணணும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பொட்டேட்டோ, இந்த பொட்டேட்டோஸ் வந்து ஸ்டார்ச்சை ரிலீஸே பண்ணாது, தனக்குள்ளேயே வச்சுக்கும். ஸோ ஸ்டார்ச் தனக்குள்ளேயே அது வச்சுக்கிறதுனால இது ஈஸியாக கிறிஸ்பி ஆகிடுது. ஸோ இதில் இருக்கிற பேசிக்கான சயின்ஸு இது தான். ஸோ இதில் கண் மூடிட்டு நம்ம பண்ணாலே ஆல்மோஸ்ட் 80% கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நம்ம கொண்டு வந்துடலாம். ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது, அந்த டெக்னிக்கும் நான் எப்படின்னு நான் சொல்லித்தரேன். அதையும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நீங்கள் வீட்லேயே பண்ணலாம். நான் அது எப்படின்னு சொல்கிறேன். முதல்ல பொட்டேட்டோ எப்படி இருக்குன்னு நான் காட்டிடுறேன். இந்த பொட்டேட்டோவை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரஸ்டிக்காக இருக்கும், பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். நான் இத்தனைக்கும் நல்லா கழுவி வச்சுருக்கேன், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மண் கலரில் இருக்குது. அது இல்லாமல் தோலெல்லாம் உறிஞ்சி வந்துடுற மாதிரியே ஒரு பாதி கொஞ்சம் வந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இதுதான் பர்ஃபெக்டான பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கும் சிப்ஸுக்கும். தோலை நீக்கின உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் இப்போ தண்ணியிலேருந்து எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இந்த தண்ணியை நான் வெளியேற்றிட்டு புது தண்ணியை ஊற்ற போகிறேன். அந்த தண்ணியில் தான் நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை கட் பண்ணி போட போகிறேன். உப்பு நான் எவ்வளோ போடுறது? உப்பு ரொம்ப ஜாஸ்தியாலாம் போடல. இந்த கடல் தண்ணி அளவுக்கு அவ்வளோ ஜாஸ்தியாலாம் உப்பு போட தேவையில்ல, கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். எவ்வளோ அப்படின்னா, நீங்கள் உப்பு போட்டுட்டு தண்ணியில் கலக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு அந்த தண்ணியில் கரெக்டாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ இருந்தால் போதும். ரொம்ப ஜாஸ்தியெலாம் போட வேண்டாம். ஏன்னா பேசிக்காக அந்த ஃப்ளேவரை அந்த பொட்டேட்டோ அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான், அந்த உப்பு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம உப்பு போடுறோம். இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக போட்டு சால்ட்டியாக ஆகிட வேண்டாம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டால் போதும். அரை மணி நேரம் ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் தண்ணியும் பர்ஃபெக்ட் டெம்பரேச்சர் வந்துருச்சு இந்த பொட்டேட்டோவை வேக வைக்கிறதுக்கு. அது என்ன பர்ஃபெக்ட் டெம்பரேச்சர்? 80லேருந்து 85 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சுன்னா அந்த தண்ணி வந்து பர்ஃபெக்ட் டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம வீட்டிலலாம் வந்து தெர்மோமீட்டர்ஸ்லாம் இருக்காது, கரெக்டாக செக் பண்ணி பார்த்து அதிலலாம் போட்டு வேக வைக்கிறதுக்கு. அது என்னென்னா பாய்லிங் டெம்பரேச்சர்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, 100 டிகிரி ரீச் ஆச்சுன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி இருக்கிற டெம்பரேச்சர் தான் இந்த 85 டிகிரி செல்சியஸ். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேப்பர்ஸ் வெளில வரும். அது பார்த்திங்கன்னா பாத்திரத்து ஓரமாக பார்த்திங்கன்னா நல்ல பப்ளிங்ஸ் எல்லாம் இருக்கும்.
அந்த டயத்தில் நீங்கள் இது உள்ளே போட்டுடலாம். ஆனால் எனக்கு அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு, என்னால் போட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொதிக்கிற தண்ணியிலே போடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி போடும்போது அதோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் இந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியிலே போட்டு எடுங்க. அந்த தண்ணியில் உப்பு போட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு போட்டு வேக வைங்க. போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான், 3.5 மினிட்ஸே போதுமானது. நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து ரொம்ப திக்காக கட் பண்ணிட்டீங்கன்னா 4 நிமிஷம் போடுங்க. நான் 3 நிமிஷத்துலேயே போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, சூப்பராக பர்ஃபெக்டான டைமில் நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபார்மாக 1.5 hour கண்டிப்பாக ஃப்ரீஸ் பண்ணணும். நான் 1.5 hour ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். எதுக்காக ஃப்ரீஸ் பண்ண போகிறேன்றதை உள்ளே வச்சுட்டு வந்து சொல்கிறேன். எதுக்கு நம்ம உருளைக்கிழங்கை நம்ம 1.5 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணணும்? நம்ம வந்து வேக வச்சோம் இல்லையா, ஒரு 3 to 4 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அதில் என்ன பண்ணும், இந்த தண்ணியில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் மேலே இருக்கும், அதே சமயத்தில் உருளைக்கிழங்கு உள்ளேயும் இருக்கும். நம்ம இப்படி ஃப்ரீஸ் பண்ணும்போது அந்த 1.5 மணி நேரத்தில் அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஈவனாக அந்த மாய்ஸ்சர்ஸ் எல்லாம் கிறிஸ்டல் ஆகிடும். ஸோ ரொம்ப அந்த ஸ்டார்ச்சு அந்த மாய்ஸ்சர் எல்லாம் கம்பைன் ஆகி ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அந்த 1.5 மணி நேரம் கழித்து அந்த ஃப்ரீசர்லேருந்து அப்படியே எடுத்து ஃப்ரை பண்ணும்போது அது வந்து ரொம்ப சூப்பர் கிறிஸ்பியனஸாக ரொம்ப டேஸ்டியராகவும் இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ இது கண்டிப்பாக பண்ணோம். அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட்டும் அதோட டெக்ஸ்சரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இந்த டிஷ்ஷோட ஒரு பேர் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அதனால் எல்லோரும் பெரும்பாலும் பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஸோ இது பேர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அதனால் இது பேர் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து தான் வந்திருக்குன்னு. ஃப்ரான்ஸுக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து இதோட ஆரிஜின் கண்ட்ரி என்னன்னு பார்த்தோன்னா பெல்ஜியம். செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து அங்கே இருக்க பெல்ஜியமில் வந்து ரொம்ப விரும்பி இந்த பொட்டேட்டோவை சாப்பிட்டதுனால ஸோ அந்த அமெரிக்கன்ஸ்லாம் வந்து இதை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பெல்ஜியத்தில் பேசுகிற லாங்குவேஜ் வந்து ஃப்ரெஞ்ச். ஸோ அதனால் இந்த ஃப்ரெஞ்ச் பேசுகிறவங்க இந்த ஃப்ரைஸை பண்ணதுனால அவங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு அந்த அமெரிக்கன் ஷோஸ் சொல்லிட்டாங்க. அன்னையிலேருந்து இதுக்கு இந்த ஃப்ரைஸுக்கு பேர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு ஆகிடுச்சு. எண்ணெய் காயறதுக்குள்ளே இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். சால்ட்டு போட்டாலே இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்புறம் எதுக்கு இந்த ஸ்பெஷல் மிக்ஸு? ஐபிஎல் நடக்குதுல்ல, கிரிக்கெட் ஸ்பெஷல் ஃபுல் டாஸ் மிக்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஆமாங்க, கிரிக்கெட்டில் ஃபுல் டாஸ் பால் போட்டால் விட்டுருவோமா, பூந்து 6 அடிச்சிட மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த மிக்ஸு போட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டு பாருங்கள். நீயா நான் போட்டி எல்லோரும் காலி பண்ணுறோம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த மிக்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாமா? 1/2 டேபிள் ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம உப்பையும் மிளகையும் சேர்த்துக்கலாம். நான் ஏன் மிளகு போடுறேன்னு ரொம்ப நாளாக என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வீடியோ மூலமாக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. நான் ஏன் சேர்க்குறேன்னா, மிளகு நம்ம தினசரி உணவில் சேர்க்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் ரொம்ப அற்புதமானது. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வை ஆம் ஆடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். சூப்பராக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மசால் வடை ஃப்ரை பண்ணுவோம்ல, ஆயில் ஒரு பதத்தில் வச்சு பண்ணுவோம்ல, அந்த டெம்பரேச்சரில் வச்சு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஃப்ரீஸ் பண்ணும்போது டேரெக்டாக தட்டிலேயே போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். காரணம் நான் 1.5 மணி நேரம் தான் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன்றதுனால நான் அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் வந்து ஒரு 5 hours ஃப்ரீஸ் பண்ண போகிறேன், இல்லை மறுநாள் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே பொட்டேட்டோஸ் எல்லாம் வச்சு ஃப்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எடுக்கும்போது உடையாமல் இருக்கும். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? சூப்பராக இருக்கேன். நான் சால்ட்டே போடல, சால்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன ஸ்டெப்பெல்லாம் சொன்னிருந்தேன் பார்த்தீங்களா, அதனாலேயே ரொம்ப பர்ஃபெக்டாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துச்சு. நம்ம இந்த ஸ்பெஷல் மிக்ஸ் ஃபுல் டாஸ் மிக்ஸை போட்டுடலாமா? ஃபுல் டாஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அமேசிங்காக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலோ உங்கள் டிஷ் ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதெல்லாம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 99403028
830. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர். ஏன்னா பெல்ஜியத்துலேயும் ஃப்ரான்ஸ் முதல்ல இருந்து பேசுவேன். அந்த பொட்டேட்டோ அந்த தண்ணியில்